எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்க்கலாம். இப்போது சீதைக்காக வருந்துதல் 16வது சர்க்கம். மனோஜவும் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வானரசிரேஷ்டன் போற்றத்தக்க அந்த சீதையின் நற்குணங்களினால் உலகத்தாரை மகிழ்விக்கும் ராமனையும் மனதிற்குள் போற்றினார். பிறகு சிறிது நேரம் கழித்து ஆழ்ந்து சிந்தித்து சீதையின் நிலையை குறித்து வருந்தி கண்ணீர் மல்கிய கண்களுடன் தேம்பி அழுதார். இந்த சீதை பெரியோர்களிடம் பெரும் மரியாதை கொண்டவள், லக்ஷ்மணனுக்கு மிகவும் போற்றுதலுக்கு உரியவள். இப்படிப்பட்ட சீதையும் கூட துக்கத்தினால் பாதிப்படுகிறாள் என்றால் விதி என்ற கெட்ட காலம் யாராலேயும் தவிர்க்க முடியாதது என்பது தெரிகிறது. அகன்ற கண்களை படைத்திருந்த இந்த சீதையின் நிமித்தமாகவே பராக்கிரமத்தில் ராவணனுக்கு இணையான பலிஷ்டனான வாலி கொல்லப்பட்டான். அரக்கன் கபந்தனும் மாய்க்கப்பட்டான். சம்பாசுரனை மகேந்திரன் வென்று அவனை கொன்றதைப் போல விராதனும் ராமனால் கொல்லப்பட்டான். 3 உலகத்தையும் அரசாளக்கூடிய ராஜ்யம் ஒரு பக்கம், ஜனகபுத்திரி சீதை இன்னொரு பக்கம். இந்த இரண்டில் எதை ராமன் விரும்புவான் என்று எண்ணினால் அது நிச்சயம் சீதையாகத்தான் இருக்கும். அகன்ற கண்களை படைத்த இந்த சீதையின் நிமித்தமாகவே நான் செல்வங்கள் படைத்த நதிகளுக்கு அரசனான சாகரத்தை தாண்டி வந்தேன். இவள் காரணமாகவே நான் இந்த நகரம் முழுவதையும் சுற்றி பார்த்தேன். தசரத மகா சக்கரவர்த்தியின் கீர்த்தி மிக்கவர், பராக்கிரமம் கொண்டவர், நற்பண்புகள் அனைத்தும் பெற்று பெரும் மதிப்புக்குரியவர், யுத்தங்களில் பின்வாங்காதவர். இவள் அந்த தசரத மகாராஜாவின் மூத்த நாட்டுப்பெண். ராமன் அனைத்து தர்மங்களையும் அறிந்தவர், செய்நன்றி மறவாதவர், தன்னை நன்கு உணர்ந்து கொண்டவர். இவள் அந்த ராமனுடைய அன்பு மனைவி. இப்பொழுது துரதிருஷ்டவசமாக அரக்கர்களிடம் வசப்பட்டிருக்கின்றாள். இந்த சீதை பொன்னை போன்ற மேனி படைத்தவள், எப்பொழுதும் புன்சிரிப்போடு இனிமையாக பேசக்கூடியவள், கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு சிறிதும் தகாதவள். ஆனால் இப்பொழுது இந்த வேதனையை சகித்து கொண்டிருக்கிறாளே. இந்த சீதை சுகமளிக்கும் போகங்கள் யாவற்றையும் துறந்திருக்கிறாள். உறவினர்கள் எவரும் இவள் கூட இல்லை. அப்படியிருந்தும் ராமனை அடைய வேண்டும் என்ற ஆசை ஒன்றினால்தான் இவள் தனது உடலை உயிருடன் வைத்திருக்கின்றாள். ஆனால் இவள் ஒன்றை மட்டும் ஒரே மனதுடன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். அது ராமன்தான். அவனைத்தான் இவள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு மனைவிக்கு உண்மையான ஆபரணம் அவள் கணவன்தான். அது மற்ற அணிகலன்களை விட மேன்மையானது. ஆனால் இந்த சீதை எல்லா அணி அலங்காரங்களுக்கும் முழு தகுதி படைத்தவள். அந்த கணவன் என்ற ஆபரணம் இல்லாமல் இப்பொழுது இங்கு இருக்கிறாள். தண்டகாரண்யத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் இவளை ஜாக்கிரதையாக பார்த்து வந்தார்கள். அப்படிப்பட்டவள் இப்பொழுது இங்கே மரத்தின் அடியில் குரூரமான பார்வைகள் கொண்ட அரக்கியர்களால் காவல் காக்கப்பட்டு வருகிறாளே. அந்தோ பரிதாபம்! நன்றாக பூத்து குலுங்கி அந்த மலர்களின் பாரம் தாங்க முடியாமல் வளைந்திருக்கும் கிளைகளுடைய அசோக மரங்களும் சீதைக்கு துக்கத்தைத்தான் ஏற்படுத்துகின்றன. சகல உயிர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் சந்திரனும் குளிர்ச்சியை தருவதற்கு பதிலாக சூரியனைப் போல நெருப்பை வாரி தெளிப்பது போல சீதைக்கு இருக்கிறது. இவ்வாறு பல விஷயங்களை வானரன் நன்றாக ஆலோசித்து இவள் சீதைதான் என்று தனது மனதை உறுதிப்படுத்தி கொண்டார். பலிஷ்டனும் வானரர்களுடன் சிரேஷ்டமானவனுமான அசாத்திய வேகத்தை கொண்டவனுமான ஹனுமன் அந்த மரத்தில் ஒண்டிக்கொண்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தார். 16வது சர்க்கம் முடிந்தது. அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. ஜெய் ஹனுமான்.